ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்னைக்கு சுண்டல் பச்சடி தான் நம்ம செய்ய போகிறோம். அந்த சுண்டல் பச்சடி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான வெங்காயம் ஒரு 8 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் தேவையான நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், சுண்டல் பயிறு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கோம், கொத்தமல்லி தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன், உப்பு தேவைக்கு. இப்போது வெங்காயமும் பச்சை மிளகாவும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கொத்தமல்லியும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம பொடிசாக நறுக்கி எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து நம்ம நல்லெண்ணெய் போட்டு இந்த சுண்டல் போட்டு நல்லா மசிச்சு வைக்க போகிறோம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா மசிச்சு வச்சோன்னா அருமையான ஒரு சுண்டல் பச்சடி ரெடி ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா வயதான தோற்றத்தையும் வைரஸ் மற்றும் பாக்டீரியா தொற்றுக்கள்லேருந்து நமக்கு பாதுகாப்பு தருது, எலும்புகளை வலுப்படுத்துது, சருமத்தை பொலிவாக வைத்துக்கிறதுக்க உதவுது. சூப்பரான அருமையான சுண்டல் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வெறுமனே சாப்பிட்லாம், வெறும் வாயிலே சாப்பிட்லாம், இல்லைன்னா நீங்கள் நான் ரொட்டி அந்த மாதிரி ரொட்டி வகையானதுக்கு நம்ம சைடிஷாகவும் நம்ம இது யூஸ் பண்ணலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான சுவையாகவும் இருக்கும். இது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பர்மா ஸ்டைலோட சுண்டல் பச்சடி. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். See you.